ராஜகம்பல சமுதாயத்தை நாயக்கரில் இப்படி ஒரு பேச்சாளர்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நம்ம நிறைய பேருக்கு தெரிய வரும். இது மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் இந்த கூட்டத்தில் இருக்கலாம், வெளியிலே இருக்கலாம். ஆனால் அந்த காலம்ன்றது கணிஞ்சு வரும்போது அனைவருக்குமே அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றதையும் சொல்லி இந்த பேசியிருக்கக்கூடிய இவங்க கருத்துக்களில் புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பாயிண்ட்ஸுகளில் நம்ம மனோஜ்குமார் சொன்னார். எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆளுமை அப்படிங்கிறதுல இன்னைக்கு நாம் எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, இது வரைக்கும் எத்தனை தலைவர் இருந்திருக்கிறாங்க, இதெல்லாம் கேள்வி கணைகளை தொடுத்தார். நிறைய இருந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை, அவருக்கு பாவம் தெரியலை. தெரியாததை அவர் சொல்லியிருக்கிறார். தெரியாததை சொல்றது அவருடைய இயல்பு, தெரிஞ்சதை சொல்றது எங்களுடைய இயல்பு. அதுதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த 30 விழாவுக்கு ஒரு மலர் வெளியிடும் போது எத்தனை பேர் நம்ம ராஜகம்பல சமுதாயத்தில் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க, எம்எல்சியா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலை நான் தான் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் செந்தில்குமார்கிட்ட நான் கொடுத்துருந்தேன். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு கூட என்கிட்டையும் கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறது சரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடியே 1930 பார்த்தீங்கன்னா டிவிகே காமராஜ பாண்டிய நாயக்கர் அப்படின்னு சொல்லி போடி ஜமீன்தார் பார்த்தீங்கன்னா எம்எல்சியாக இருந்திருக்கிறார். அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடியே எம்எல்சியா 1930 இருந்திருக்கிறாரு. 1938 அதே காமராஜ பாண்டிய நாயக்கர் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். எம்எல்சியாவும் இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏவும் இருந்திருக்கிறாரு. KS லட்சுமிபதி நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒட்டஞ்சத்திரத்தில் 1952 சுயேட்சையா, நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆளுமையில் யார் இருக்காங்கன்னு ஒருத்தர் கேட்டார். அந்த தம்பிக்குரிய பதில், ஆளுமை இருந்ததுனால மட்டும்தான் சுயேட்சை, நல்லா நோட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கட்சிகள் அரசியல் கட்சிகளில் சீட்டு கொடுத்து அந்த அரசியல் கட்சியினுடைய ஓட் பேங்க்ல அவர் ஜெயிக்கல, சுயேட்சையாக நின்று ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 1952 ஜெயிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா TMVS திருவேங்கடசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி வடமதுரையில் சீர்திருத்த காங்கிரஸில் 1957 எம்எல்ஏ வர்றாரு. 1957 அதுக்கடுத்து KKG முத்தையா அவங்க சொன்னாங்க, பஞ்சம்பட்டியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தொகுதி, அப்போ பஞ்சம்பட்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் 1957 நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. 62 கடவுரில் நின்றுருக்கிறாரு. 67, 71 ஜெயிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு முறை பார்த்தீங்கன்னா மருங்காபுரி அப்படிங்கிறதுல ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5 முறை பார்த்தீங்கன்னா KK முத்தையா எம்எல்ஏ வந்திருக்கிறார். அதுக்கடுத்து தம்பி நாயக்கர்னு சொல்லி ஒரு தடவை வடமதுரையில் காங்கிரஸில் 1967 ஜெயிச்சிருக்கிறார், 67. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இடி மலை மின்னல் அப்படிங்கிறதுல போற்றக்கூடிய நம்ம ராஜகம்பல சமுதாய நாயக்கர் சமுதாயத்தில் ஒரு அறிவுஜீவியா, நாங்கள் எங்களை மாதிரி இளமையில், அதாவது நான்லாம் அவர் பேசும்போது ரொம்ப சின்ன வயசு, அறியாத ஒரு வயசு, கால் சட்டை பருவம் அப்படி கூட சொல்லலாம். அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சாற்றல், ஏன்னா அதில் கலைஞரே பேசியிருக்கிறாராம், அதாவது சுப்பு இல்லாத அவை சுவை இல்லாத அவை அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுப்பு இல்லாத அவை சுவை இல்லாத அவை அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவருடைய பேச்சாற்றல். அன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு சிறந்த பேச்சாளர், இன்னும் சொல்ல போனா நல்ல வழக்கறிஞர், இன்னும் சொல்ல போனா ஒரு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வாதிடுவதில்லை, அவருடைய கருத்துக்களை வைக்கிறதுல எதிராளி ரொம்ப சிரமப்படுற அளவுக்கு வலுவான கருத்துக்களை வைப்பாராம். அதுலேயும் இன்னும் கூட நான் அவர்கிட்ட நிறைய பழகி இருக்கிறேன். சுப்பையா கிட்ட எனக்கு நிறைய பழக்கம் உண்டு. அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு கொண்டு போய் சேர்ப்பார் கருத்துக்களை. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க, அந்த இறுக்கமாக இருந்துக்கிட்டு அவருடைய பேச்சுக்களை பேசுவாங்க. அது சில பேருக்கு ரசிக்கும்படியாக இருக்காது. அவர் என்ன சொல்லுவாருன்னா அதே கருத்தை நகைச்சுவையாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்குங்கன்னா கொஞ்சம் இனிமையாக கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஓரளவுக்கு நல்லா ரசித்து கேட்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சாற்றல் இருக்கும்.